ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். ராஜகம்பரம் சார், இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? திமுக அதிமுக கூட்டணி சர்ச்சைன்றது இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்குள்ள என்ன நடந்திருக்குது? ஏன் இந்த விஷயத்தை பேசு பொருளா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க? இதுல என்ன முரண்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. திமுகவில இருந்து அதிமுக தோன்றியது, திமுக இருந்து முரண்பட்டு மதிமுக தோன்றியது, அதிமுகவோடு முரண்பட்டு அமமுக தோன்றியது. மறுபடியும் அவங்கெல்லாம் அமமுக அதிமுகவோட இணையலையா, திமுகவோட மதிமுக இணையலையா? ஏன் திமுகவோட அதிமுக கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய பஞ்சமா பாதகங்கள்ல ஒன்னா? கொலை பாதக செயலாது. இங்க ஜெயலலிதாவுடைய அந்த 91, 96 ஆட்சியெல்லாம் ஒரு காட்டு தர்பார். அவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா அப்ப நடந்துச்சு. இப்ப பாருங்க, எங்கே பார்த்தாலும் மின்தடை, எங்கே பார்த்தாலும் போராட்டம், பிரச்சனை, என்னன்னே தெரியல. நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆளுநர் ஆட்சியில கூட இப்படி நடக்காது. மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்யறாங்கன்னே தெரியல. அப்ப இது மாதிரி ஒரு குளறுபடியான ஒரு ஆட்சி வரக்கூடாது என்பதை சில பேர் சிந்தித்திருக்கிறார்கள். அது செயல்பாட்டுக்குள் வர முடியவில்லை. சிந்திக்கப்பட்டது உண்மையா இருக்குமா? சிந்திக்கப்பட்டது உண்மையா இருக்குமா? ஏன்னா இங்க பேசும்பொழுது ஆராசா சொல்றாரு, அப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது, 2ஆம் கட்ட 3ஆம் தலைவர்கள் பேசியிருக்கலாம் அப்படின்றார் இல்லையா? ஒருவேளை இப்படி ஒரு கூட்டணி, அதாவது திமுக அதிமுக அப்படின்ற ஒரு கூட்டணி இருக்குது, உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்தது அப்படின்ற ஒரு பேசுபொருளை பிரதானப்படுத்தணும்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியை நம்ம அழைச்சிட்டு வருது ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் கூட இதுக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப இது பிரதானமாக பார்க்கும்போது ஏன் தீய சக்தியில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்ற பேசுபொருள் பிரதானப்படாம இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் நோக்கம் இருக்குல்ல? ஒருவேளை நம்ம அப்படி ஒரு ஆட்சி அமைத்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்திருக்கிறார்கள், ஒரு உரையாடி இருக்கிறார்கள். அது உரையாடி இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அதுல என்ன சந்தேகம்? என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, திருமாவளவன் சொல்றாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்கல்ல. ஆராசாவே என்ன சொல்றாரு, 2ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் வந்துட்டாருன்னா அப்ப என்ன முதல் கட்ட தலைவர்களும் பேசி இருக்கிறார்கள் என்பதான் உண்மை. இதுல என்ன மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இதுல பூசி முழுகிறதுக்கு என்ன இருக்குது? என்ன பெரிய குற்றச்செயலா? அது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏங்க தாவேகாவை தோக்கடிச்சிட்டு ரெட்டலையில ஜெயிச்சவங்க போய் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. அதுல இல்லாத முரண்பாடு. அப்புறம் இதுவும் அதுவும் ஒண்ணு தானே? யாரை தோக்கடிச்சிட்டு போயிருக்காங்க? 25 எம்எல்ஏக்கள் ரெட்டலையில இருந்து யாரை தோக்கடிச்சிருக்காங்க? பல இடங்கள்ல தாவேகாவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அவங்க போய் தாவேகாவுக்கு ஆதரவா போய் வாக்கெடுப்புல ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? அப்ப அதெல்லாம் எதுல சேரும்? அதெல்லாம் முரண்பாடு கிடையாதா? அப்ப அது மட்டும் சரியானது, இது மட்டும் தவறானதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. மாற்று கருத்துடைய ஏன் ஆராசா அப்படி சொல்லு? ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல்கள் எப்படி வேணா இருக்கலாம், அது அவங்களுடைய தனி மனிதனுடைய கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் திமுக பிளான் பண்ணி தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாது, முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவி ஏற்கக்கூடாது அப்படின்றதுக்கான வியூகங்களை வகுக்கப்படுது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல? அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல தானே சொல்றாங்க. இது திராவிட கட்சிகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பிம்ப அரசியலிலே தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் சீரழிந்து விடும் என்பதற்காக ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு உரையாடல் நடந்தது. அது முழுமை பெறவில்லை, முடிவுக்கு வந்துவிட்டது. ஒரு உரையாடல் நடந்தது என்பதனாலேயே, அப்படி சில பேர் சிந்தித்தார்கள் என்பதனாலே அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்றதுலாம் தவறானது. அப்படி பேசி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதற்கு எல்லாருமே சாட்சி. எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறாங்கன்னு உண்மைனா அது மதிவானன் சட்டை கேட்ட அதே கேள்விதான் உங்களுக்கு பேசப்பட்டிருக்கலாம். சரி, ஆதாரம் இருக்கணும்ல. ஏங்க அரசியல்ல ரகசியமா சந்திக்கிறதுலாம் என்னங்க ஆதாரம் கொடுத்துட்டாங்க சந்திப்பாங்க? நீங்க என்ன QR கோடெல்லாம் கேட்பிய போல இருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு. நீங்க தனிப்பட்ட சந்திப்புன்னு ஒன்று இருக்கலங்க. நான் ஒரு கட்சி தலைவரை பார்க்க போறேன், நான் எடுக்கிற போட்டோ உங்களுக்கு காமிச்சாதான், இல்லைன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தனிப்பட்ட முறையில் என்னை ஒரு தலைவர் கூப்பிட்டு பேசுறாரு, ஒரு கட்சி தலைவர் கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டுருச்சுன்னா அது அவங்களுடைய 2 கட்சியுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும்ல. இப்படிலாம் இல்லைங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான் வரலாறு. இது என்ன புதிதான வரலாறா? என்ன ஒரு அதிசயமா? இது என்ன ஒரு சிரிக்கிறாரு? இவருக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கிறாரா தெரியாம சிரிக்கிறாரான்னு தெரியல. பேசியிருக்காங்களா இல்லையா? எம்ஜிஆர் காலத்துல திமுகவே அதிமுக எனக்கு என்ன பேசியிருக்காங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், அதிமுக இருக்கிறவங்க திமுக எனக்கு தெரியும் சார் சொல்லக்கூடிய. இப்போ நான் அதே கேள்விதான் கேட்கிறேன். சண்முகம் இதை ஒத்துக்கலையே, பேசப்படல, பேசப்பட்டிருக்கலாம், அதுக்கான எங்க கிட்ட யாரும் வரலன்னு சொல்றாரு. திருமாவளவனும் தாவேகாவோடு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாட்டில் பேசுறாரு, அமைச்சரவை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாட்டில் பேசுறாரு இல்லையா? அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நிலைப்பாடுனா என்ன? அவரவர் கட்சியை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு தான் அவங்க பேசுவாங்க. எல்லா நிலைப்பாட்டையுமே ஒரே நிலைப்பாட்டா வச்சிருக்க முடியுமா ஒரு அரசியல் கட்சியில? நீ பேசுறதே எனக்கு முரண்பாடா இருக்கு.
ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு திருமாவளவே நெடுங்காலம் அவருடைய குரலை தாங்க அவர் மாநாட்டிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் மலைப்பா தான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஆதாரமே இல்லாத ஒரு பேச்சை வந்து இவ்வளவு முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கங்க சார், அரசியல்ல ஆதாரம் கேக்குறது அபத்தமானதுங்க. தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை செட் பண்றாரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய். அப்படி இருக்கும் பொழுது தீய சக்தியில இருக்கக்கூடிய அணியை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வர்றதை பத்தி யாரும் பேசல. ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை, ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ள பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இப்ப இதை மறைக்கிறதுக்கான இன்னொரு முயற்சி தானே அது. அதாவதுங்க இப்ப இவங்க என்னன்னா அதிமுக வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது அதனுடைய வெல்விஷர்ஸோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது முடிவுக்கு வரல. அது வரைக்கும் தான் உண்மை. ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. எல்லா தோழமை கட்சிகளும் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய போது அவர் நீங்க போய் ஆதரிங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சிருக்காரு. இன்னொரு தேர்தல் வருவதை யாருமே விரும்பவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஜனநாயக பூர்வமாக மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் விரும்பவில்லை என்றாலும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவருடைய ஆட்சியை தடுப்பது ஜனநாயக விரோதங்கிற அடிப்படையில் அவர் அதை அனுமதிச்சிட்டாரு. தோழமை கட்சிகளை அவர் வழி அனுப்பி வச்சுட்டாரு. அவர் பண்பாட்டு அரசியலை காப்பாத்திட்டாரு. ஆனா அப்ப அவர் மாதிரியே எல்லாரும் சிந்திப்பாங்கன்னு கிடையாது. ஸ்டாலின் இதை ஒப்புக்கொள்ளவில்லை, திமுக தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அதுல உண்மைன்னு சொல்றீங்கல்ல, எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு கேட்கிறேன். என்ன அடிப்படையில? எம்ஏ பேபி சொன்ன அடிப்படையில, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன அடிப்படையில, தலைவர்களின் வாக்கு மூலம் தான். வேற என்ன ஆதாரத்தை கேட்கறீங்க? அதுதான் நான் திரும்பவும் கேட்கிறேன். பாண்டிச்சேரியில எம்எல்ஏக்களை அடைச்சு வச்சிருந்தது ஆதாரம். வேற என்ன ஆதாரம் உங்களுக்கு? அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை சார். உட்கட்சி எல்லாம் கிடையாது. இல்ல நீங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஏன் ஒரு பிரிவினர் போய் தாவேகா கூட மீட் பண்றாங்க? அது ஒரு முரண்பாடு. அப்போ அங்க அடைச்சு வச்சதுன்றது தாவேகா கூட போக கூடாதுன்னு கூட அடைச்சு வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் அடைச்சு வச்சாங்க. வேற எதுக்கு கூட்டணின்ற எந்த புள்ளியில நீங்க அதை பேசுவீங்கன்ற? திமுக கூட அதிமுக கூட்டணின்ற புள்ளிக்கான எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் முன்னுக்கு பின்னாடி இருக்குது. அதிமுக தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கிற போது எதிர்காலத்துல கூட்டணி காணலாம். இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. இன்னைக்கு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கிற ஒன்று நாளைக்கு இயல்பான செய்தியா மாற்றப்படும். டெய்லி அது அதிர்ச்சியான செய்தியா இருக்காது. பிரேக்கிங் நியூஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் அது அதிர்ச்சி செய்தி, அப்புறம் அது ஒரு இயல்பானதா மாறிடும். அதனால இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து எதிரெதிர் துருவங்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் துருவங்கள் கிடையாது. அது பங்காளி கட்சி தான். பங்காளிகள் ஒரு கட்டத்தில் பகையாளியை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடுவதற்கு சிந்தித்தார்கள். நடைமுறை சாத்தியத்தில் சரியா வராது. அடிமட்ட தொண்டர்களுக்கு மத்தியில் அது அதிருப்தியை உண்டாக்கும், கட்சியுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கைவிடுறாங்க. ஒரு ஆலோசனை நடத்தப்பட்ட அதை சதி திட்டம்லாம் சொல்லக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ திமுக அணியில் ஜெயிச்சுட்டு போய் தாவேகா ஆதரிக்கிறாங்க. அப்போ அது சதி திட்டத்தில் சேர்த்துக்கிறீங்களா? எந்த கணக்கில் சேர்ப்பீங்க நீங்க? திமுக செலவுலையே, இன்னும் சொல்ல போனா ஓப்பனா சொல்ல போனா திமுக கொடுத்த காசுல எம்எல்ஏ ஜெயிச்சு விட்டு போய் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே அப்படிதான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே. இல்ல அப்படிப்பட்டவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பலாமா? திமுக காசுல ஜெயிச்சுட்டு, திமுகவுடைய பிரச்சாரங்கள்ல ஜெயிச்சுட்டு, திமுக ஒதுக்குன தொகுதியில ஜெயிச்சுட்டு, திமுகவுடைய வாக்குகளை வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்குள்ள போறவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நியாயமா இருக்குமா? அது ஏற்கலாமா? அது உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அரசியல் என்பது அதாவதுங்க அந்தந்த நேரத்துக்கான நியாயங்களை தாங்க அரசியல் எதிர்பார்க்க. அது ஓகே சார். மொத்தமாக இப்ப இது அவதூறா தானே சார் இருக்கும். அப்போ இல்ல சார், நான் ஒண்ணே திமுகவினுடைய பணம் தேவை, திமுகவினுடைய வாக்குகள் தேவை, திமுக ஒதுக்கின பிரச்சாரங்கள் தேவை, இது எல்லாம் தேவைன்றப்போ திமுகவோடு இப்ப நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆதாயம் இல்ல, அதிகாரம் இல்ல, நம்ம போகலாம் அப்படின்ற அதிகாரம் இருக்கிற இடத்தை நோக்கி தானே போவாங்க. இல்ல அதுக்கு தான் சொல்றேன். அது ஆதாரம் இல்ல, அரசியல் தவறு கிடையாது. அது பொலிட்டிக்கல் கெயின் தானே சார். அது பொலிட்டிக்கல் கெயின். தங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்காக அவதூறை பரப்பிட்டு போயிட்டாங்க. அது என்ன அவதூறு? என்ன பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன அவதூறு? எனக்கு புரியலையே. அது இல்ல சார், என்ன அவதூறு இருக்கு அதுல? ஆமா சார், இது உண்மை இல்ல, எவிடன்ஸ் சொல்லணும்ல. உண்மை இல்ல இல்ல சார், இவ்வளவு பேசுறாங்கல்ல சார். ஒரு நாகரிகம் கருதி தவிர்க்கறாங்க பேசல. திருமாவளவனோ அல்லது சண்முகமோ அல்லது வீரபாண்டியோ காங்கிரஸ் கட்சியோ பேபியோ இத்தனை மணிக்கு இவரிடம் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னாதானே அது உண்மை. உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணுமா? உங்களுக்கு வீடியோ கூட வேணாம் சார், சொல்லணும் இல்லையா சார்? அப்ப தன்னுடைய சுயலாபத்திற்காக, சுயநலத்திற்காக ஒரு கட்சியின் மேல அவமரியாதை உருவாக்குறாங்க தானே? அவமரியாதைலாம் இது அவமரியாதையே இல்லங்க. மோல்ல இன்னொரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் சார். சார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். சரி, ஆனா அதற்கான இத்தனை மணிக்கு என்ன இவங்க அப்ரோச் பண்ணாங்க, இவங்க என்கிட்ட பேசுறாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொல்லணும்ல. எதுக்கு சொல்லணும்? அப்ப நீங்க மக்களுக்கு உண்மையா இல்லன்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்ல வேண்டியது. நீங்க அப்ப என்ன நிலைப்பாட்டுல இருக்கீங்க? ஆஃப் தி ரெக்கார்ட்ல எத்தனை கூட்டம் நடக்குதுங்க, அத்தனையுமே அறிவிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அப்ப என்ன அடிப்படையில் நீங்க பேசுனீங்கன்றது இருக்குல்ல. பேசுனா என்னங்க? உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வேண்டும். ரெண்டு ஒரே காங்கிரஸ் கட்சின்ற ஒரு கட்சி திமுக கிட்டயும் எம்பி பதவி வாங்கிட்டாங்க.
தாவேக்கு கிட்ட எம்பி பதவி வாங்கிட்டாங்க. அதுல என்ன அப்ப தப்பு? பக்காவான சுயநலம் தெரியலையாது. அதெல்லாம் அப்ப கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஏங்க, சொல்லக்கூடிய வார்த்தையை எப்படி நம்புவீங்க? அவங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. நீங்க என்னங்க அங்கே வாங்கினாங்க இங்கே வாங்கினாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவத்துல அவங்க வந்து ஒரு கூட்டணிக்கு முன்னாடியே வர வேண்டியவங்க தாமதமா வந்திருக்காங்க, ஒண்ணு வாங்கியிருக்காங்க. ஒரு கட்சியினுடைய என்ன சுயநலத்திற்காக அதாவதுங்க, ஒரு கட்சியினுடைய சுயநலத்திற்காக மக்களை நீங்க முட்டலாக்குவீங்களான்ற கேள்வி வரும்ங்க. மக்களை யாரும் முட்டாளாக்கல. ஆமா சார், அப்படிதானே சார் பண்ணிருக்கீங்க. சார், காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி தொகுதி பங்கீட்டு விவகாரம் நடக்கிறப்போ ஒரு எம்பி சீட்டை வாங்கியிருக்கிறாங்க. வெற்றி பெற்று இந்த பக்கம் போய் தாவேகா கூட 2 அமைச்சரவை இடம் ஒரு எம்பி சீட் வாங்கியிருக்கிறாங்க மாநிலங்களவை உறுப்பினர். அப்ப இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மாணிக்கம் தாகூர் சொல்றதையோ அல்லது ஜோதிமணி சொல்றதையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நீங்க உண்மைன்னு சொல்லுவீங்க? என்ன உண்மை? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி முயற்சி நடத்தினாங்க அப்படின்னு சொல்றது பேசுனாங்க, சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை விட உங்களுக்கு உலகத்துல ஆதாரம் வேணுமாங்க? ஆமாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. ஏங்க, கம்யூனிஸ்ட் போய் சொல்ல மாட்டாங்க சார். சண்முக மாநில செயலாளர் ஐரோப்பிய பொதுச் செயலாளர் சொல்லிட்டார்ல, தங்களுடைய சுயநலத்திற்காக பேசி இருக்காங்க. பொதுச் செயலாளர் ஏங்க காங்கிரஸ் கட்சி ஒரே எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் விடலாம் சார். காங்கிரஸ் கட்சியுடைய ஒரே ஸ்டேட்மெண்ட் சார். மாணிக்கம் தாகூர் எடுத்துங்க. சரி, தொகுதி பங்கீடு விஷயத்துல காங்கிரஸ் கட்சி நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லியிருந்து ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி எம்பி சீட் இந்த பக்கம் வாங்கிடுவீங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி உறவை முறிச்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஒரு எம்பி சீட்டு 2 அமைச்சரவை வாங்கிக்குவீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. நம்புவாங்க. அதிகாரம் தாங்க. ஏங்க, அரசியல்வாதிகளின் மொழி அதிகாரம் தான். நீங்க வேற தந்து மந்து பண்றது, தந்திரம் பண்ற, நீங்க உலகத்துல கீழ்த்தரமான தந்திரங்கள்னு சொல்லுவாங்க தனி மனிதன் தவறு செஞ்சா. அதே அரசியல்வாதி செஞ்சா ராஜதந்திரம்ங்கிறாங்க. இதுல எதை நீங்க தந்திரத்துல என்ன கீழ்த்தர தந்திரம் ராஜதந்திரம்? எல்லாமே தந்திரங்கிறதே கீழ்மையானதுதான். குறுக்கு வழியில ஒன்றை அடைவது தான். அதை வந்து நம்ம எப்படிலாம் நமக்கு தேவைப்படும் போது அதுக்கு வந்து ஒரு தங்க முலாம் பூசி அதை வந்து ஒரு மகிமைப்படுத்துவோம், தேவையில்லை புறக்கணிக்கும் போது வேற ஒன்று சொல்லுவோம். அதனால இது வந்து நடந்தது உண்மைதான். அவரவர் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு அப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதுல துரோகம் தியாகம்லாம் கிடையாது. ஒரு கட்சிக்கு வாழ்நாள் முழுக்க அவங்க அப்படியே விசுவாசமா இருப்பாங்கன்னு நம்புறது அரசியலின் ஒரு அறியாமையா தான் நான் பார்க்கிறேன். பேசலாம் சார். ராஜேந்திரன் சார், உங்களுடைய இறுதி கருத்து மற்றும் மக்கள் தீர்ப்பு பற்றி. உண்மை இருப்பதான்னு மக்கள் சொல்லிட்டாங்க. எதுவுமே வந்து எப்பொழுதுமே நெருப்பில்லாமல் புகையாதுல. ஒரு உண்மை அடிப்படை இல்லாமல் வந்து ஒரு வதந்தி கூட அதுக்கு அடிப்படையாக ஒரு உண்மை இருக்கும். அது மிகைப்படுத்தி சொல்லப்படும். அப்படிதான் பார்க்குறேன். அதனால் திராவிட இயக்கங்கள் வந்து ஒன்று பலவீனம் அடைகிற போது இன்னொன்று அதோடு சேர்வது அப்படிங்கிறது காலப்போக்கில் நிகழலாம். இன்றைக்கு அது நிகழ்வது குறித்து இன்றைக்கு பல அதிருப்திகள் நிலவலாம். எதிர்காலத்தில் அது வந்து சாத்தியப்படலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன்.